தப்பி ஓடிட்டான். அவன் கார் நம்பரை வச்சு அவன் யார் என்னங்கிற விவரத்தை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் தலைமறைவானதால அவன் பயந்து ஓடுனானா இல்ல உண்மையிலேயே ஆக்சிடென்ட் தான் பண்ணனானாங்கிறத இதுவரை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஆந்திர போலீஸ் வேற ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல அவனை கைது பண்ணும் போதுதான் அந்த மகேந்திரனோட தூண்டுதல்ல அந்த கார் மேல வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்காங்கிற விவரத்தை போலீஸ்காரங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நீதிபதி முன்னிலையில அவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்கம்மா. இனிமே அந்த மகேந்திரன் சதீஷும் தப்பவே முடியாதுமா. இன்னும் 1-2 நாள்ல அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த விவரம் தெரியாம அந்த குடும்பத்தையே படி வாங்கிட்டு வந்து நிக்கிறேம்மா. மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. அண்ணன் மேல உள்ள பாசத்துல இப்படி நடந்துகிட்டேப்பா. அப்பா முதல்ல அந்த சதீஷ் கிட்ட இருந்து சரவணனை காப்பாத்தணும்ப்பா. அந்த சரவணனை வச்சு உன்னை நான் காலி பண்றேன்னு சொல்லி என்ன மிரட்டினாப்பா அவன். ரோஷினி, நான் அவனை பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கம்மா. நம்ம பவுன்சர் இல்லாம நீ எங்கேயும் வரைய போகக்கூடாது, சரியா?